அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த நாள் இனிய நாள் ஆகட்டும். இன்று நாம் எடுக்கும் நல்ல முயற்சிகளுக்கு இறைவன் வெற்றியை வழங்குவானாக. இன்றைய நமது காரியங்கள் யாவும் அவன் பொருந்தி கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும். அவன் பொருந்தாத விஷயங்களை விட்டும் நம்மை பாதுகாப்பானாக. நமது உள்ளத்திலும் இல்லத்திலும் சொல் செயல் சிந்தனை யாவிலும் தீனுடைய பிரகாசத்தை இறைவன் ஏற்படுத்துவானாக. தீனுக்கு முரணான காரியங்களை விட்டும் நம்மை பாதுகாப்பானாக. வல்ல இறைவன் எப்பேற்பட்டவன் என்றால், அவன் மாபெரும் அளவற்ற அருளாளனாகவும் நிகரற்ற அன்புடையவனாகவும் இருக்கின்றான். வானில் மிதந்து செல்லும் மேகங்களும் அதில் இருந்து பொழியும் மழையும் கடலிலும் தரையிலும் அவனுடைய அருள் எண்ணற்றதாக இருக்கின்றது. எம்பெருமானார் நபி முகமது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனுடைய அருளுக்கு ஒரு அழகிய ஒரு சம்பவத்தை உதாரணமாக சொல்கிறார்கள். உதாரணமல்ல, அது நடந்த விஷயம். எப்படி என்றால், நபி அவருடைய கைதிகள், அந்த போர்க்கைதிகள் இருக்கிறார்கள். அந்த போர்க்கைதிகளிலே ஒரு பெண்மணியும் இருக்கிறாள். அந்த பெண்மணியின் குழந்தை ஒன்று காணாமல் போய்விட்டது. அந்த குழந்தை காணாமல் போய்விட்டது. உடனே அந்த குழந்தையை அவள் இங்கும் அங்கும் தேடி அலைகிறாள். பெற்ற குழந்தை 10 மாதம் சுமந்து பாலூட்டி சீராட்டி வளர்த்த குழந்தை. அது காணாமல் போனால் அதோடைய தாயின் மனநிலை எப்படி இருக்கும்? ஆகவே அந்த குழந்தை அவள் தேடி அலைகிறாள். ஒரு வழியாக இறுதியாக அந்த குழந்தையை அவள் கண்டுவிட்டாள். அந்த குழந்தை கிடைத்தவுடன் அவளால் சந்தோஷம் தாங்க முடியவில்லை. எப்படி என்றால், அந்த குழந்தையை தன் மார்போடு அணைத்து அதற்கு முத்தமிடுகிறாள். இந்த காட்சியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கிறார்கள். பார்த்துவிட்டு தன்னுடைய சஹாபா தோழர்களை அழைத்து சொல்கிறார்கள், இவள் இந்த குழந்தையை நெருப்பில் தூக்கி வீசுவாளா என்று கேட்கிறார்கள். அப்பொழுது அந்த சஹாபாக்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, ஒருபோதும் அவள் அப்படி செய்ய மாட்டாள். அந்த குழந்தையின் மீது மிக அதிக அன்பு உடையவளாக அவள் இருக்கிறாள் என்று தோழர்கள் சொன்னார்கள். நபிசல் அவர்களும் இதைவிட தன் அடியார்களின் மீது அல்லாஹ் தஆலா அன்புடன் இருக்கிறான் என்று கூறினார்கள். ஆக வல்ல இறைவனுக்கு தன் அடியார்களை நெருப்பில் வீச மனம் வருமா? அவன் கொண்ட இந்த அடியார்கள் மீது கொண்ட அருளின் காரணத்தால் தானே வேதத்தையும் இறை தூதர்களையும் அனுப்பி இந்த மனிதர்கள் வழி தவறிவிடக்கூடாது, அவர்கள் நம் கோபத்துக்கு ஆளாகிவிடக்கூடாது, அவர்கள் நம் தண்டனைக்கு ஆளாகிவிடக்கூடாது என்பதற்காகத்தானே வல்ல இறைவன் வேதத்தையும் இறை தூதர்களையும் நமக்கு அனுப்பி வைத்து மாபெரும் உபகாரம் செய்யக்கூடியவனாக இருக்கின்றான். ஆகவே அத்தகைய மேலான ரப்பின் கட்டளைகளுக்கு இணங்கி வாழக்கூடிய நல்ல மக்களாக நாம் வாழ்வோம். வாழ்க வளமுடன். அஸ்ஸலாமு அலைக்கும்.